இப்போ எல்லா நம்பரும் எல்லாரும் இருக்காங்க ஒரு இடத்துல, ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு 7-8 பேர் வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, 2 பேர் வந்து ஆப்போசிட்டா பேசுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல 2 நம்பர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னு 4, இன்னொன்னு 9. 4 வந்து எதிர்ப்பை தெரிவிப்பாங்க ஈஸியா. அந்த எதிர்கருத்துக்கள் வரனால நிறைய நல்லதும் நடக்கலாம். அந்த எதிர்கருத்துக்கள் வரனால நிறைய பகையையும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்க கிட்ட. 4 வந்து பார்த்தா ரெவல்யூஷனா இருக்கும். அப்படியே எல்லாத்தையும் புரட்டி போடணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி எது செஞ்சாலும் பிரம்மாண்டமா செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ 100 ரூபாய்க்கு முடிய வேண்டிய விஷயத்த 200 ரூபாய்க்கு ஆக்குறது வந்து பிரம்மாண்டமா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்ராட் போறவங்க எல்லாராலையும் போக முடியாது. அதுல போறதுல பாத்தீங்கன்னா 2-3% தான் நல்லா செட்டில் ஆகி வருவாங்க. மீதி பேர்லாம் கடன் கூட கட்ட முடியாம ரிட்டர்ன் வருவாங்கல்ல. அப்போ எல்லா நம்பர்ஸ்க்கும் அப்ராட் சப்போர்ட் பண்ணுமானா பண்ணாது. அதுக்குன்னு குறிப்பிட்ட நம்பர்ஸ் இருக்கு. இப்போ 4ல இருக்கவங்க உயரத்துல இருக்கிறாங்க, 6ல இருக்கவங்க உயரத்துல இருக்காங்க, 1ல இருக்கவங்க உயரத்துல இருக்காங்க, 8ல இருக்கவங்க எல்லா நம்பர்ல இருக்கவங்க உயரத்துல இருக்கான், எல்லா நம்பர்ல இருக்கவங்க ரோட்லயும் இருக்கான். விஷயம் என்னன்னா, இதே வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு உடல் சார்ந்த பிரச்சனை இருக்கு, அப்போ நீங்க அவங்களுக்கு எப்படி ரெமெடி கொடுப்பீங்க? இப்போ உடல் சார்ந்த பிரச்சனையே உங்களுக்கு வருது. அதாவது என்னன்னா, எல்லா உடம்புலயும் பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா 100% யாராவது குழந்தை இங்க பிறக்குமா, பூமியில வாழுமானா வாழாது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், ஒவ்வொரு எபிசோட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மக்களுக்காக ஃபுல் அண்ட் பக்தி நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நிறைய டேட்ஸ் வந்து நீங்கள் முன்னாடி எபிசோட்லாம் சொல்லிட்டீங்க. ஸோ வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த டேட்டில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்களும் அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான துறைகளை சாதிப்பாங்கன்றதையும் பார்த்துடலாம் சார். ஸோ முதல்ல இப்போ நான் கேட்க போகிறது அப்படி பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி பிறந்தவங்க, அதுக்கப்புறமா 22ஆம் தேதி பிறந்தவங்க, அதுக்கப்புறமா வந்து 31ஆம் தேதி பிறந்தவங்க, இவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? அதாவது 4, 13, 22, 31 4 தேதி வருது. இந்த 4 தேதி சேர்ந்தவங்களாம் 4க்கு உட்பட்டவர்கள். நீங்க பிளானட்டா பார்க்கணும்னா ராகுன்னு சொல்லுவாங்க, யுரேனஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதையும் அடிப்படையிலிருந்து சிந்திப்பது இவங்களுடைய வழக்கம். இந்த சாதாரணமாக ஒரு விஷயம் சொல்றோம்னா அதை வந்து அப்படியே கேட்டுட்டு போக மாட்டாங்க. அதோட பேஸ்ல இருந்து ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் எடுக்கக்கூடிய ஒரு நபர்கள். எந்த வேலையை சொன்னாலும் கரெக்டா செய்வாங்க. சரிங்களா? அதாவது கணக்கச்சிதமாக வேலையை முடிக்கக்கூடிய தன்மை வந்து இவங்களுக்கு இருக்கு. நல்ல ஒரு விஷயம் இருக்கு. அதாவது எதையும் எதிர்ப்பதில் இவங்களுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கும். இப்போ எல்லா நம்பரும் எல்லாரும் இருக்காங்க ஒரு இடத்துல, ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு 7-8 பேர் வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, 2 பேர் வந்து ஆப்போசிட்டா பேசுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல 2 நம்பர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னு 4, இன்னொன்னு 9. சரிங்களா? 4 வந்து எதிர்ப்பை தெரிவிப்பாங்க ஈஸியா. எதிர்கருத்துக்கள் அவங்க பேசும்போதே வந்துடும். அது அவங்களோட இயல்பாவே இருக்கும். அந்த எதிர்கருத்துக்கள் வரனால நிறைய நல்லதும் நடக்கலாம். அந்த எதிர்கருத்துக்கள் வரனால நிறைய பகையையும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்க கிட்ட. அவங்க கிட்ட என்னன்னா, அவங்க மனதுல நல்ல எண்ணத்தோட இருந்தாலும் பிறரால தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலை உருவாகி கொண்டே இருக்கும் இந்த நாளுக்கு. அவங்க மனசுல நல்லதாக நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்க தான் இப்படி நினைச்சுக்கிறாங்க, ஆட்டோமேட்டிக்கா நினைச்சுப்பாங்க. நீங்க அந்த எண்ணத்துல இருந்தா கூட பிறரால் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலை அவங்களுக்கு உருவாயிட்டே இருக்கும். வாழ்நாள் முழுக்க அதெல்லாம் நடக்கும். அது இல்லாம எதிர்ப்புகளும் வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்க சமாளிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த தன்மை இருக்கு. ஒரு சில வைப்ரேஷன்ல எதிரிகள்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல டெய்லியில வரமாட்டாங்க. ஒரு சில நம்பருக்கு வந்து மாசத்துல ஒண்ணு வரலாம், ஒரு சில நம்பருக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ஒண்ணு வரலாம். ஆனா 2 நம்பர் இருக்கு, 4, 9 பாத்தீங்கன்னா எதிர்ப்புகள் வந்துகிட்டே இருப்பாங்க. என்ன அவங்க கிட்ட ஒரு பிளஸ் அப்படின்னா, அதுல தோல்வியே அடைய மாட்டாங்க. அதை போராடி ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கவங்க தான் இந்த 4 இருக்காங்க. ஸோ அதனால இவங்க என்ன பண்ணணும்னா, எந்த ஒரு விஷயம் பேசும்போதும் பேச்சுல கவனம் வச்சு பேசினாவே போதும். இவங்களோட சக்சஸ்க்கு இவங்க வந்து ஒரு இது பண்ணிக்கலாம். அந்த பேச்சுல கவனம் வைக்காம இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, எதிரிகளை சம்பாதிக்க வேண்டியது வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இவங்களோட எண்ணம் வந்து புரட்சிகரமா இருக்கும். இந்த 4 வந்து பார்த்தா ரெவல்யூஷனா இருக்கும். அப்படியே எல்லாத்தையும் புரட்டி போடணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி எது செஞ்சாலும் பிரம்மாண்டமா செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. இப்ப 100 ரூபாய்க்கு முடிய வேண்டிய விஷயத்த 200 ரூபாய்க்கு ஆக்குறது வந்து பிரம்மாண்டமா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதாவது என்னன்னா, பிரம்மாண்டம் சொல்லலாம், பில்டப்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம் அது. ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் பிரம்மாண்டமா பண்ணணும்னு யோசிப்பாங்க. அதே மாதிரி வந்து கொஞ்சம் கூச்ச சுபாவம் மிக்கவர்கள். சாதாரணமா அவங்க கிட்ட பேசினா மட்டும்தான் அவங்க எதிர்க்க பேசக்கூடிய அந்த விஷயத்த, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஃப்ளோவே வருமே தவிர நார்மலா வந்து படப்படன்னு எல்லார்கிட்டையும் போய் பேச மாட்டாங்க. இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த என்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட, மெஷினரி சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில இருப்பாங்க. ரியல் எஸ்டேட்ஸ்ல கண்டிப்பா இந்த 4 வந்து கண்டிப்பா ரியல் எஸ்டேட்ஸ்ல இருப்பாங்க. இருந்தாங்கன்னா நல்லது. ரியல் எஸ்டேட்ஸ், மெஷினரிஸ் இது மாதிரி இருப்பாங்க. மீடியால பார்த்தீங்கன்னா போட்டோகிராஃபி வந்து இவங்க இருப்பாங்க. 4 வந்து சப்போர்ட் பண்ணா போட்டோகிராஃபி நல்லா வரும்.
ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபி மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அது தனியாக ஒரு செக்மெண்ட். ஸோ அது வந்து அவங்க வந்து புகைப்படக்காரர்கள்னு அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. அதனால ஃபோட்டோகிராஃபி அது மாதிரி நல்லா வரும். ஸோ மீடியாவில் இந்த செக்மெண்ட்ஸில் இருப்பாங்க. பட் ரியல் எஸ்டேட்ஸு, அப்புறம் வந்து பாலிடிக்ஸ் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். உள்ள சேராதவங்க கூட ஒரு காலகட்டத்தில் அவங்க போய் சேர்ந்தே ஆகணுன்ற மாதிரி தள்ளி விடுற மாதிரி ஒரு நிலையை உருவாக்கும் உங்களுக்கு. இந்த சோஷியலான விஷயத்துக்கு வந்து அந்த மாதிரி நிலையா இருக்கும். ஸோ அதனால இவங்களுக்கு பாலிடிக்ஸ் சப்போர்ட் பண்ணும், ரியல் எஸ்டேட் சப்போர்ட் பண்ணும், மிஷினரிஸ் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான இன்ஜினியரிங் ஒர்க்ஸ், இன்ஜினியரிங் வந்து படிக்கிறது, இந்த மாதிரிலாம் வரும் இவங்களுக்கு. மீடியாவில் ஃபோட்டோகிராஃபி நல்லா வரும். ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட்டிங்கான இண்டஸ்ட்ரீஸ் இவங்க. ஸோ அதனால இவங்க வந்து நல்லா சுறுசுறுப்பாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள். எதையுமே அடிப்படையிலிருந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க நேருக்கு நான் என்ன சொல்றேன்னா, எல்லாத்தையும் அடிப்படையிலிருந்து தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை வந்துடும். நமக்கு பர்பஸ் இருக்கிறது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. அப்போ உங்க எனர்ஜி கம்மியா செலவாகும். நீங்க எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஒரு மிஸ்டேக் அவங்க கிட்ட இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ, எது உங்களுக்கு பெனிஃபிட், எது நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஃபீல்டுல அதில் நீங்க ஆராயுங்க. அப்போ ஈஸியா வரும். சரிங்களா? அதே மாதிரி எதிர்க்கு பேசும்போது வார்த்தையில கொஞ்சம் கவனம் மட்டும் வச்சா பேசினா போதும். மற்றபடி நல்லா இருக்கும். இவங்க கவர்மெண்ட்லயும் கூட நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் செக்டார்ஸ்ல கூட இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பிற மதத்து நண்பர்களும் அதிகமா இருப்பாங்க. அதர் ரிலீஜன்ஸோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபாரின் கண்ட்ரிஸும் சப்போர்ட் பண்ணும். அப்ராடு போறவங்க எல்லாராலையும் போக முடியாது. சரிங்களா? எல்லாம் போவாங்க ஃபாரினுக்கு போகணுன்ட்டு. அதுல போறதுல பாத்தீங்கன்னா 2-3% தான் நல்லா செட்டில் ஆகி வருவாங்க. மீதி பேர்லாம் கடன் கூட கட்ட முடியாம ரிட்டர்ன் வருவாங்கல்ல. அப்போ எல்லா நம்பர்ஸ்க்கும் அப்ராடு சப்போர்ட் பண்ணுமானா? பண்ணாது. அதுக்குன்னு குறிப்பிட்ட நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இவங்க வந்து அதர் லாங்குவேஜஸ்ல இருக்கக்கூடியவங்க, அதர் ரிலீஜன்ல இருக்கக்கூடியவங்களோட சப்போர்ட்லாம் இவங்களுக்கு நல்லா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த நாளுக்கு இருக்கு. சூப்பர் சார். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு விஷயத்த வந்து அடிமட்டத்துல வந்து யோசிப்பாங்க அப்படின்னு. இப்போ நீங்க சொல்றீங்க எல்லாருக்குமே வந்து பை நேச்சர் கேரக்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து மாற்ற முடியாது. அப்ப நீங்க இப்ப சொல்றபடி பார்த்தா அவங்களோட அந்த குணத்தை வந்து மாத்துறது கஷ்டம் இல்லையா? எப்படி நீங்க மாத்த முடியும்னு நினைக்கிறீங்க நம்பர்ஸ்? இல்ல, குணத்தை மாத்த முடியாது. இப்ப நான் உங்களுக்கு பிளஸும் சொன்னதுல மைனஸும் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்ப இந்த பிளஸ் என்னன்றதுலாம் நான் ஒரு 4 நம்பர்காரங்களுக்கு ஒரு ஃபுல்லா ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். இப்ப 4க்கு மட்டும் தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அது கூட சப்போர்ட் பண்ற நம்பர் இருக்குல்ல, விதி நம்பர் இருக்குல்ல, கிழமை நம்பர் இருக்குல்ல, பேர் நம்பர் இருக்குல்ல, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அவங்க போட்டோ வச்சுதான் நம்ம பார்ப்போம்னு சொன்னோமா? அப்ப இதெல்லாம் அனலைஸ் பண்ணி எந்த பிளானட்டோட தாக்கம் அதிகமா இருக்கு, அந்த குணங்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம காமனா பிறந்த தேதியை வச்சு பேசிட்டு இருக்கோம். இவங்க எல்லாம் வந்து உள்ள வரும்போது இதை வலுப்படுத்துதா, இதை வீக் ஆகுதா? அப்ப வீக் ஆச்சுன்னா எது ஆளுமை பண்ணுது, எது கவர்ன் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த இண்டஸ்ட்ரி எடுத்துடலாம். அந்த குணத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? இப்போ வந்து எல்லாத்துலயும் பிளஸ் மைனஸ் இருக்கு. 1லயும் பிளஸ் மைனஸ் இருக்கு, 2லயும் பிளஸ் மைனஸ் இருக்கு, 5லயும் இருக்கு, 6லயும் இருக்கு, 3லயும் இருக்கு. அப்போ அந்த பிளஸ் மட்டும் நம்ம சொல்றோம் இல்லையா, உங்களுக்கு இதெல்லாம் இருக்குங்க, இந்த பிளானட் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது, இதுல ஒரு 2 பிளஸ் இருக்கு, இதுல ஒரு 4 பிளஸ் இருக்கு, இதுல ஒரு 3 பிளஸ் இருக்கு, இதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. இதை மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க வளர்ச்சி. இப்போ 4ல இருக்கவங்க நல்லா வளர்ந்தவங்களும் இருக்காங்கல்ல. இப்போ 4ல இருக்கவங்க உயரத்துல இருக்கிறாங்க, 6ல இருக்கவங்க உயரத்துல இருக்காங்க, 1ல இருக்கவங்க உயரத்துல இருக்காங்க, 8ல இருக்கவங்க எல்லா நம்பர்ல இருக்கவங்க உயரத்துல இருக்கான், எல்லா நம்பர்ல இருக்கவங்க ரோட்லயும் இருக்கான். விஷயம் என்னன்னா, கரெக்டா அவங்கள வந்து கணித்து கரெக்டா அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, அவங்களுடைய குணங்கள் எப்படி செயல்படுது, அவங்களோட தொழில் பாதையை எப்படி அமைச்சு கொடுக்கறது, அவங்களுக்கு சப்போர்ட்டா நம்ம யாரு கூட இருந்தா வைப் வரும், இதெல்லாம் நம்ம கரெக்டா சொல்லிட்டோம்னா அவங்க அங்க ட்ரிகர் ஆயிடுவாங்க. அவ்வளவுதான். இதுதான் ரொம்ப எளிமை. இதை பண்ணா மட்டும்தான் எல்லாரும் நல்லா வாழ முடியும். சரிங்களா? சோ நம்மளுடைய மெத்தட், நான் பண்ற மெத்தட்ல இப்படிதான் எல்லாத்தையும் அக்குவேற அணிவேற பிரிச்சுதான் நான் சொல்லுவேன். இப்ப மீடியான்னு நான் சொல்ல மாட்டேன். நாளைக்கு மீடியால போட்டோகிராஃபின்னு சொல்லிட்டேன், புரியுதுங்களா? அப்ப நீ போட்டோ எடுத்துக்கோ, போட்டோ பண்ணிக்கோ, ஆல்பம் பண்ணிக்கோ, ஸ்டுடியோ வச்சுக்கோ, இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கோ, அந்த ரிலேட்டடா நீ எது வேணா பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். வெறும் மீடியால போப்பா அப்படின்னா அவர் போய் என்ன பண்ணுவாரு? டைரக்ட் பண்ணுவாரா, ஆக்ட் பண்ணுவாரா? அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லும்போது நம்ம சொல்லலாம். சில பேருக்கு போட்டோகிராஃபியும் சப்போர்ட் பண்ணும், ஆக்டிங்கும் சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? ரொம்ப பிரபலமான நடிகரே 4ல இருக்கவர் இருக்காரு. சரிங்களா? ஸோ அது மாதிரி வந்து அதெல்லாம் இருப்பாங்க. அப்போ எது ஆட் ஆகுது, எது அங்கே ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்றத நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி விதியை வந்து மதியால வெல்லக்கூடிய டெக்னிக்ஸ் இதுல வந்து சில சப்போர்ட்டிங் விஷயத்த நம்ம கையில பயன்படுத்துறோம், சில கிறிஸ்டல்ஸ் பயன்படுத்துறோம், ஜெம்ஸ் பயன்படுத்துறோம். கரெக்டுங்களா? அதே மாதிரி வந்து செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் பயன்படுத்துறோம். இந்த மாதிரி பயன்படுத்தும் போது எனக்கு எது சப்போர்ட், இப்போ எனக்கு டைகர் ஐ சப்போர்ட்னா நான் டைகர் ஐ யூஸ் பண்றேன். எனக்கு இது காமனா நிறைய பேர் போடுவாங்க, ஆனா எனக்கு இது சப்போர்ட் பண்ணுது, இதுவும் டைகர் ஐ தான். அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்றேன், என்னோட வைபை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம போனோம்னா எந்த நம்பருமே நல்ல நம்பர் தான். ஓகே. இப்போ நீங்க பேசுறது எல்லாமே வந்து பிசினஸ் வைஸ், இல்ல வந்து
அவங்க வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணா, இல்ல அவங்களுடைய குணாதிசயத்தை மாத்திக்கிட்டா அவங்க நல்ல வழியில போக முடியும், நல்லா செட்டில் ஆக முடியும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதே வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு உடல் சார்ந்த பிரச்சனை இருக்கு, அப்போ நீங்க அவங்களுக்கு எப்படி ரெமெடி கொடுப்பீங்க? உடல் சார்ந்த பிரச்சனையாலும் மனம் சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா குணங்கள் தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு. சரிங்களா? இப்போ உடல் சார்ந்த பிரச்சனையே உங்களுக்கு வருது, அதாவது என்னன்னா எல்லா உடம்புலயும் பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா 100% யாராவது குழந்தை இங்க பிறக்குமா, பூமியில வாழுமானா வாழாது. சரிங்களா? இப்போ எனக்கு கிட்னில எனர்ஜி லாஸ் ஆச்சுன்னா கிட்னில தான் எனர்ஜி லாஸ் ஆகும், எனக்கு தெரியும். இப்போ நான் கணிச்சு கொடுக்குறேன்ல, இப்போ லிவர்ல லாஸ் ஆகுதுன்னா நான் சொல்லிடுவேன் லிவர்ன்ட்டு, லங்ஸ்ல லாஸ் ஆகுதுன்னா லங்ஸ்ன்னு சொல்லிடுவோம், அதையும் சொல்லிடுவோம், எனர்ஜி லாஸ் சொல்லிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்லுவோம். இப்போ இந்த கற்கள்லாம் இருக்குல்ல, இந்த கற்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த்தை ரெக்கவர் பண்ணும், அவ்வளவுதான். கல்லு போட்டா பணம்லாம் வராது. சரிங்களா? கல்லு போட்டா ஒண்ணு உங்க ஆறாவோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணும், உங்க பாடியில இருக்கக்கூடிய மெரிடியன் சொல்லுவாங்க, சக்தி ஓட்ட பாதைன்னு சொல்லுவாங்க, அந்த மெரிடியன்ல இருக்க ஏதாவது பிளாக்ஸை ரிமூவ் பண்ணி ஹெல்த்தை ஹீல் பண்ணும். இந்த ரெண்டு தான் கல்லு பண்ணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு தான் கிறிஸ்டல்ஸ், செமி பிரஷியஸ் ஸ்டோன்ஸ் ஏதாவது சஜஸ்ட் பண்றோம்ல, ஸோ அதை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. என்ன உறுப்புல சிக்கலா இருக்கோ அதை நம்ம சொல்லுவோம், அதுக்கு என்ன ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவோம், அந்த ஹேபிட்ஸையும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி ஃபாலோ பண்ணி அவங்க மேல கொண்டு வந்துக்க முடியும். இதெல்லாம் ஓவராலா எல்லாமே சொல்லுவோம், நம்ம வெறும் ஃபீல்டு மட்டும் சொல்றது இல்லை. ஹெல்த், சக்கராலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, எந்த சக்கரா பேலன்ஸா இருக்கு இம்பேலன்ஸா இருக்குன்னு சொல்லுவோம். ஹெல்த்ல என்ன பஞ்சபூத சக்தி வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ உணவு முறை, பழக்க வழக்கங்கள் சொல்லுவோம், உணவு எடுத்து கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சேர்த்து தான் நம்ம கணிச்சு கொடுப்போம். வெறும் ஒரே ஒரு சப்ஜெக்ட், எனக்கு வந்து இண்டஸ்ட்ரி மட்டும் சொல்லுங்க, எனக்கு தொழில் மட்டும் சொல்லுங்க, எனக்கு உடல்நலம் மட்டும் சொல்லுங்க, எனக்கு ஆன்மீகம் மட்டும் சொல்லுங்கன்னா நம்ம சொல்ல மாட்டோம். தனி கொஸ்டினே கிடையாது. டோட்டலா மொத்தம் ஒரு மனிதனுக்கு மொத்தம் வாழ்ல அவனுக்கு மொத்தம் எவ்வளவு குணம் இருக்கு, எவ்வளவு குணங்களை அவனுக்கு வெளிப்படுத்துவான், அவ்வளவு விஷயத்தையும் நம்ம டைப் பண்ணி கொடுத்துருவோம். அதாவது எண் கணிதத்தை வச்சு ஒரு மனிதனுடைய வாழ்வியல்ல என்னென்ன நடக்குது, அடுத்த கட்ட நகர்வு வரைக்கும் ரொம்ப அழகா சொல்லுங்க. நன்றி, மகிழ்ச்சி.